வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பத்திய டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நெறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது சாம்பிள் கொஸ்டின்ஸ் காமிக்க சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ என்ன ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற சாம்பிள் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட ஃபுல்லாவே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ யூனிட் வைஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப டிஆர்பில நியூ சிலபஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? 10 யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் வந்து எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிர்றேன். இது கூடவே என்ன வரும் இந்த மெட்டீரியல் கூட அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட்டா சொல்லிர்றேன். டிஎன்டெட் பேப்பர் 2ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 26 செட் கொஸ்டின்ஸ் இருக்கும். 30, 30 டோட்டலா பார்த்தீங்கன்னா 780 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா, உங்களுக்கு 2023ல நெறைய ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு. ஆஃப்டர்நூன், ஃபோர்நூன்னு நெறைய நாள் நடந்துச்சு இல்லையா? ஸோ டோட்டல் கவுண்ட் நான் சொல்றது 2012லேருந்து 2025 வரைக்கும் ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம் வரைக்குமே டோட்டலா 780 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜி கிடைக்கும். அதே போல வந்து பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வுகள்ல கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள். இப்ப தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே 2012லேருந்து 2025 வரைக்கும் அது ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். இதே போலவே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ சைக்காலஜி 780, தமிழ் 780, இங்கிலீஷ் 780 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் சொல்ல 2012லேருந்து 2025 ரீசென்ட் அப்டேட் வரைக்குமே குடுத்துருக்கோம். இது இல்லாம சயின்ஸுக்குமே இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5, 10 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ஆன்லைன் நடந்தப்ப பாதி சயின்ஸு, பாதி நாள் வந்து சோஷியல் நடந்தது இல்லையா? ஸோ டோட்டலா 2012லேருந்து 25 வரைக்குமே நடந்த சயின்ஸ் கொஸ்டின் 5, 10 கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். சோஷியல் சயின்ஸ் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ரெடி பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா முடிஞ்சதும் உங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். இப்ப நான் உங்களுக்கு சாம்பிள்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிர்றேன். எல்லாத்துக்குமே வந்து சாம்பிள் குடுத்துர்றேன். சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்து குடுத்துருக்கோம். அதாவது புக்லேருந்து எல்லா கான்செப்ட்டுமே கவர் ஆகுற மாதிரி தான் குடுத்துருக்கேன். இப்போ ஒரு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு நீங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க சைக்காலஜி ரொம்ப படிக்கலனாலும் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாரோட கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதாவது பியாஜே, எரிக்சனோட கொள்கைகள், எப்பிங்காஸ் தியரி இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சைக்காலஜில. இப்ப புதுசா கூட 2 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? யூரி ஃப்ரான்ஃப்லனர், லைவ் வைகாட்ஸ்கி இவங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேங்கிற சாம்பிள் இங்க காட்டுறேன். இப்ப பாருங்க. மேத்ஸ்லயே நெறைய கான்செப்ட்லாம் இப்ப பொருத்தியாச்சு. பியாஜே, ஆல்ஃபர்ட் பினெட், ஸ்கின்னர், வெஸ்ட்லர், மெஸ்மர் இவங்க என்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த மேத்ஸ்ல குடுத்துருக்கேன். உள பகுப்பாய்வு கோட்பாடு யாருடைய கருத்து? சிக்மண்ட் ஃப்ராய்டோடது. இது போல சிம்பிள் கொஸ்டின்ஸும் இருக்கும். கூற்று டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்ப ரிப்பீட்டடா எரிக்சனோட வளர்ச்சி நிலைகள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கும். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அத வந்து நீங்க டேபிளாவே குடுத்துருக்கேன் பாருங்க. அந்த வளர்ச்சி நிலை என்ன? சமூக செல்வாக்குகள் என்ன? இது வந்து அந்த கான்செப்ட்லயே கேட்பாங்க. அப்படியே நான் டேபிள்ல ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். அப்படியே நீங்க இத மேட்ச் பண்ணி ஒரு ரிவிஷனுக்கு நீங்க தாராளமா வந்து முடிச்சுட்டீங்க. ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்ல முடிச்சுட்டீங்க. ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுனா கூட, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டெஸ்ட்டாவும் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 10 யூனிட்ஸ்க்குமே வந்து இது போல தான் குடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்குரிய ஆன்சர் வந்து கீழயே இருக்கும். அது மேட்ச் டைப்பு, அப்புறம் கூற்று, காரணம் அது போல எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கு. நீங்க வந்து ஸ்மார்ட் ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரோட கான்செப்ட்டுமே இதுல வந்து நான் குடுத்துருக்கேன். பிரான்பரனரின் 5 சூழலியல் அமைப்புகளை பொறுத்துகன்னு மேட்ச்ல ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த 5 தான் அவர் குடுத்ததே. கால அமைப்பு, பேரமைப்பு, புறமைப்பு, இடையமைப்பு, நுண்ணமைப்பு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபுல் கான்செப்ட்டுமே கவர் ஆயிடும். ஸோ ஒரு புக்ல வந்து எப்படி இருக்குமோ, அத ஃபுல்லாவே நான் வந்து கன்சைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான மாரி ஃபுல்லா கொஸ்டின்ஸா குடுத்துருக்கேன். அதனால இத படிச்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கங்க. அடுத்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சாம்பிள் இது. இப்ப இந்த ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? 10 to 2003 4 அப்ப நடந்தது. இப்ப அதுக்கான கொஸ்டின் அதுக்குரிய 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. விடை குடுத்துருப்பாங்க. ஃபைனல் கீ ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா கீயுமே அதுல குடுத்துட்டேன். ஸோ இது போல தான் 2012லேருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்கும். 2025 வரைக்குமே கிடைக்கும். நெக்ஸ்ட் தமிழுக்குரிய சாம்பிள் கொஸ்டின்ஸ் குடுத்துர்றேன். இப்ப இது பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2க்குரிய தான் 2012லேருந்து 2025 வரைக்கும் குடுத்துருக்கோம். இப்ப 14 to 2023 ஆஃப்டர்நூன் நடந்தது இது. ஸோ கொஸ்டின் இதுக்குரிய 4 ஆப்ஷன் விடை வந்து கீழயே குடுத்துருப்போம். நீங்க தனியாவும் தேட வேண்டாம். ரிவிஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இதுல ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதேபோல இப்ப லாஸ்ட்டா நடந்தது வரைக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு 2025 வரைக்குமே குடுத்தாச்சு பாருங்க. இப்ப இதுவுமே 12லேருந்து 25 இருக்கிறதுனால நீங்க எங்கேயுமே சர்ச் பண்ண வேணாம். இதுல எல்லாமே வந்து தமிழுக்கு ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2க்குரியது இருக்கும். அதே போலவே இங்கிலீஷ்க்கும் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் 2க்குரியது 2012லேருந்து 25 வரைக்கும். மேலேயே வந்து இயர் குடுத்துருப்போம். டிஎன்டெட் பேப்பர் 2 2012 ஒவ்வொரு இயரு அது எல்லாமே வந்து குடுத்துருப்போம். அந்த 30 கொஸ்டின் முடிஞ்சு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இதுலயுமே இயர் இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். கிளாரிஃபிகேஷனுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து சயின்ஸ்க்குரிய சாம்பிள் கொஸ்டின்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 2025 வரைக்குமே இருக்கு. சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்துக்கங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைக்குது. தமிழ், இங்கிலீஷு,
சயின்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலஜி. இது இல்லாம சைக்காலஜிக்கு 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இங்கேயே இருக்கு உங்களுக்கு. கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் இதில இருக்கு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. ஸோ காமன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, இப்ப ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கு ரிவிஷன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இல்லன்னா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. என்ன டாபிக்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி கூட நீங்க படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.